அனைவருக்கும் வணக்கம். நான் கிரிஜா பிரதீப்குமார். வெல்கம் டு கிரிஸ் டெம்பிள் டைரிஸ். இன்று பங்குனி உத்திரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாளில் மிகவும் முக்கிய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக மக்கள் நம்புகின்றனர். அதாவது இந்த புனித நாளில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம், முருகப்பெருமான் தேவயானை திருமணம், ராமர் சீதை திருமணம் மற்றும் பல கடவுள்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக மக்கள் நம்புகின்றனர். காஞ்சிபுரத்தில் வைத்து பார்வதி தேவியார் கௌரி வடிவம் எடுத்து சிவபெருமானை மணந்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் இந்த விழா கௌரி கல்யாணம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த விழாவானது கிரகஸ்தா தர்மத்தின் முக்கியத்துவத்தை அல்லது இல்லற வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. கல்யாண வரமளிக்கும் இந்த நாளில்தான் திருமகள் விரதம் இருந்து திருமாலின் திருமார்பில் இடம் பிடித்தாள். அதைப் போலவே கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில்தான் அமர்ந்தாள். இந்த விழா ஐயப்பன் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினியும் சங்கமித்ததின் விளைவாக இந்த நாளில் ஐயப்பன் பிறந்ததாக மக்கள் நம்புகின்றனர். பங்குனி உத்திர நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் தடைப்படுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும். 8 வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று என்று ஸ்கந்த புராணம் குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவர். எண்ணற்ற பல மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற்ற பங்குனி உத்திர திருநாளில் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.